வாஸ்து விதிமுறை பயிற்சி வகுப்பு 2025 வகுப்பு தொடங்கும் நாள் நவம்பர் 15 முதல் 21 வரை 7 நாட்கள் ஜூம் வாயிலாக டாக்டர் சிவகுரு ரூபன்ஜி சத்யசீலன் குருஜி அவர்களால மிக குறைந்த கட்டணத்தில் 1 மணி நேர வகுப்பாக அதிகாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஜூம் வாயிலாக நடைபெற இருக்கு. ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும். புரட்டாசி மாதத்துடைய தாற்பயம் என்ன? பெருமாளுக்கு உகந்த மாதம், அதனுடைய சனிக்கிழமையின் தாற்பயம் என்ன? கஷ்டம் இருக்கும்போது எங்க ஞானத்தை பத்தி நினைக்கிறது? அப்ப அந்த கஷ்டங்கள்லாம் போகணும்னு சொன்னா அவனுடைய பாவங்கள் போகணும். அப்ப அந்த பாவங்களை தொலைக்கணும்னு சொன்னா அதற்கு ஏற்ற மாதம் எதுன்னா அந்த புரட்டாசி மாதம். தவம்புரிஞர் மகாவிஷ்ணு காட்சி தர்றார். காட்சி தந்து அவருக்கு வளர்பிறையில பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஜாதகத்துல புதன் சுபத்துவத்தை பெறுவார். தேய்வரையில ஒரு குழந்தை பிறந்தான்னா அந்த புதன் பாவத்தை போன்றார். மாவிளக்கினை ஏற்றி அந்த பெருமாளை நினைத்து கோவிந்தா என்கின்ற நாமத்தை, ஏன் இந்த கோவிந்தா நாமம் தெரியுமா? சந்தனக்குரிய நாமம் கோவிந்தாங்கிற நாமம். அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டு அந்த கொடையை எடுத்துக்கொண்டு காலில் செருப்பு கூட அணியாம பாத யாத்திரையா செல்கின்ற பொழுது அந்த பாவங்கள் எல்லாம் தீரும். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வர இருக்கிற புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தமிழ் மாதங்கள்லேயே புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுக்கான தாத்பரியம் என்ன, அந்த மாதம் பூரா வரக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் பண்டிகைகள் என்னெல்லாம் நம்ம பண்ணலாம், இதிலும் புரட்டாசி மாத சனிக்கிழமையின் மகத்துவம் என்னன்னு நமக்கு தெளிவா பிரித்து கொடுக்கறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஜோதிடர் அருளமுதம் ஸ்ரீமன் பார்த்த சாரதி அவர்கள். சார் நமஸ்காரம். நமஸ்காரம். ஒவ்வொரு தொகுப்பா நேயர்களுக்கு அழகா ஜோதிட ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் நம்மளுடைய அந்த வாழ்நாள் தாத்பரியங்களை எப்படி நம்ம கடைபிடிக்கணுங்கிறது அழகா சொல்லின்னு வரீங்க. புரட்டாசி மாதம் அதற்கான ஒவ்வொரு ஃபெஸ்டிவலா பேசிட்டு வரோம். புரட்டாசி மாதத்துடைய தாத்பரியம் என்ன? பெருமாளுக்கு உகந்த மாதம், அதனுடைய சனிக்கிழமையின் தாத்பரியம் என்ன? இப்படி ஒரு முழு தொகுப்பா நேயர்களுக்கு. கண்டிப்பா. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. அதாவது மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் கீதை பகவான்ல சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த புரட்டாசி மாதம் 12 மாதங்களில் ஏன் முக்கியமான மாதமாக சொல்லியிருக்குன்னா, மார்கழி மாதம் யோக மாதமாக இருந்தால் கூட நம்மெல்லாம் ஒரு மெட்டீரியலைஸ்டான லைஃப்பில் வாழ்கிறோம். அப்போ அந்த மெட்டீரியலைஸ்டான வாழ்க்கையில் நம்ம சக்ஸஸ் ஆனால் தான் இந்த புரட்டாசிக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதத்தில் அந்த யோக மார்க்கம் முக்தியை தேடி போவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு வயிற்றுல பசி இருக்கும்போது அவன் எங்கே ஞானத்தை பற்றி நினைக்கிறது? கஷ்டம் இருக்கும்போது எங்கே ஞானத்தை பற்றி நினைக்கிறது? அப்போ அந்த கஷ்டங்கள்லாம் போகணும்னு சொன்னால் அவனுடைய பாவங்கள் போகணும். அப்போ அந்த பாவங்களை தொலைக்கணும்னு சொன்னால் அதற்கு ஏற்ற மாதம் எதுன்னா அந்த புரட்டாசி மாதம். இது எப்படி அப்படின்னா, ஜோதிட சாஸ்திரத்தில் காலபுருஷ தத்துவத்தில் இந்த மேஷத்துலேருந்து 6வது இடம் தான் புரட்டாசி மாதம். கன்னியா ராசின்னு பேர். இந்த கன்னியா ராசி அதுக்கு புரட்டாசி மாதம் அங்கே தான் வரும். சூரியன் பிரவேசிக்கக்கூடிய மாதம். இப்போ அந்த கன்னியா அந்த 6வது இடத்துக்கு ருணரோக சத்ருஸ்தானம் பேர். அப்போ என்னென்னா கடன், வழக்கு, வியாதிகள். அப்போ இந்த அனைத்து நம்மளுடைய கடன்களை, நம்மளுடைய கர்மாக்களை எல்லாம் தீர்ப்பதற்கு ஏற்ற மாதம் எதுன்னா அந்த புரட்டாசி மாதம். அப்போ அந்த தேவகடன், ரிஷிகடன், பிதிர்கடன், மனித கடன், பூதகடன் எல்லாம் சொல்லியிருக்கு. பஞ்சமகா கடன்கள், பஞ்சமகா யஜ்யம் அதை சரி பண்ணுவதற்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய திருவோணம், அந்த திருப்பதி பெருமாளுக்குரிய ஒரு விசேஷமான நாள். அதனுடைய தாத்பரியத்தை சொல்கிறேன் நான். அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதம் வரக்கூடிய நவராத்திரி. இந்த புரட்டாசி மாதத்தில் முதல்ல வரக்கூடியது இந்த மகாலயபட்சம். இதற்கு பிதுர்பட்சம்னு பேர். அதனை தொடர்ந்து வரக்கூடிய நவராத்திரிக்கு தேவி பட்சம்னு பேர். இது எப்படி மகாலயபட்சத்தில் இறந்த முன்னோர்கள் பிதுர்லோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறார்களோ பிதுர்பட்சம்னு சொல்கிறோம். அதே மாதிரி கைலாயத்தில் இருக்கக்கூடிய துர்க்கையா பரமேஸ்வரி, கௌரி, பார்வதி, அவர் சரஸ்வதி, லட்சுமியுடன் கூட தன்னுடைய பரிவார மூர்த்தனுடன் பூமிக்கு எழுந்தள்ளக்கூடிய அந்த பட்சத்துக்கு தேவி பட்சம், அதுதான் நவராத்திரின்னு சொல்கிறோம். இதுக்கு வடக்கெல்லாம் தேவி பட்சம் தான் சொல்லுவாள். நம்ம தான் நவராத்திரின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த திருப்பதி பெருமாளுக்கு
ஒரே பெருமாள் சொன்னாலே பொதுவாக புதன்கிழமை விசேஷம்னு சொல்லுவாள். ஏன்னா அந்த புதனுடைய தேவதை யாருன்னு சொன்னால் மகாவிஷ்ணு. அதனால் புதன்கிழமை மாளுக்குரிய நாள் புதன் சொல்லுவாள். இருந்தாலும் அதுக்கு ஒரு கதையே இருக்குது. இந்த சந்திரனுடைய பிள்ளை தான் புதன். சோமபுத்திரன்னு பேர் புதனுக்கு. இந்த சந்திரன் வந்து தன்னுடைய குரு பத்தினி மேலே ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டதுனால சந்திரனுக்கு சாபம் வந்துருது. அந்த சாபம் வந்து பெற்றவர் செய்த பாவம் பிள்ளையை சேரும் அப்படிங்கிற மாதிரி புதனுக்கு வருது. புதனுக்கு வந்த உடனே அப்பா பண்ண பாவத்தினால புதனுக்கு அந்த பாவம் வந்ததுனால புதன் வந்து என்ன பண்ண, அந்த பாவத்தில் விமோசனை தேடி நிறைய வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் படிக்கிறான். படிக்கின்ற பொழுது எங்கேயுமே குரு பத்தினியை தொட்டவனுக்கு பாவ விமோசனம் கிடையாதுன்னு வருது. வரும்போது என்ன பண்ணால் தபஸ் பண்ணுறான். வேதங்கள்லாம் நிறைய படித்து சாஸ்திரங்கள். அதனால தான் புதனுக்கு வித்யாகாரகன்னு பேர். சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன புதன் கையில் தான் இருக்குது. வித்தியைக்கு அதிபதி. எல்லா வித்தியைகள் எல்லா சாஸ்திரங்கள் இன்றைக்கி ஜோதிடம் கூட புதனுடைய கண்ட்ரோலில் தான். அதே மாதிரி ஒரு புரோகிதர் இருந்தால் அவர் புதன் தான். அது புதனுடைய ஆதிக்கம் தான். அதே மாதிரி ஒரு வேதம் படிக்கணும்னா புதனுடைய ஆதிக்கம் தான். இன்றைக்கி அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் எல்லாமே வந்து நிபுணத்துவத்துக்கு எல்லாருமே புதன் தான். அப்பேற்பட்ட அந்த புதன் வந்து என்ன பண்ணுறான், எல்லா நிபுணத்துவத்தையும் அணிந்து நிபுணனாகி பார்க்குறா. அது பிராய்ச்சியத்துக்கு வழி என்ன, மகாவிஷ்ணு வந்து தவம் புரிகிறான். தவம் புரிஞ்சால் மகாவிஷ்ணு காட்சி தர்றார். காட்சி தந்து அவருக்கு கிரக பதவியும் கொடுத்து, இருந்தாலும் உங்கள் அப்பா பண்ண பாவம், அந்த பாவம் உனக்கு முழுமையாக போக்க முடியாது. அதனால் நீ வளர்பிறையில், அதாவது கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம் 2 இருக்குது. வளர்பிறை தேய்பிறை. வளர்பிறையில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஜாதகத்தில் புதன் சுபத்துவத்தை பெறுவார். தேய்பிறையில் ஒரு குழந்தை பிறந்தான்னா அந்த புதன் என்ன பாவத்தை போன்றார். சந்திரனோட சேர்ந்திருந்தாலும் புதன் பாவத்தை அடைவார், பாபராக மாறிவிடுவார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. இப்போ வந்து இந்த சந்திரன் தான் சரீரம் மனம் இந்திரியங்களுக்கு அதிபதி. சந்திரன் தான் சரீர மனம். இப்போ திருப்பதியுடைய ஸ்தலம் எதுனா சந்திரனுடைய ஸ்தலம். இப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் சுக்கரன்னா ஸ்ரீரங்கம், திருச்செந்தூர்னா குரு, இதை மாதிரி ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு ஸ்தலங்கள் இருக்குது. அப்போ சந்திரனுடைய ஸ்தலம் எதுன்னா திருப்பதி. அங்கே திருப்பதி பெருமாள் ஏன் தனியாக உட்காந்துருக்கிறாருன்னா, அங்கே அவர் சந்திரனுக்கு மாத்ருகாரகன்னு பேர். அப்போ அங்கே மாத்ருபாவம் தாய் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அங்கே தந்தைக்கு இடம் இல்லை. புரியுது எங்களுக்கு? அதனால தான் அங்கே பெருமாள் வந்து அங்கே பெருமாளே அம்மாவாகவே இருக்கார், மாத்ருபாவத்தோடே இருக்கிறார். அதனால் அங்கே சந்திரனுடைய ஸ்தலம். அப்போ சரீர சம்பந்தப்பட்ட, மனம் சம்பந்தப்பட்ட, இந்திரியங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பாவங்களையும் போக்குவதற்கு இந்த புரட்டாசி மாதத்தில் அந்த பெருமாளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். இது ஒரு காரணம். இன்னொன்று, நம் செய்யக்கூடிய கர்மாக்களை அதுக்குரிய பலனை கொடுக்கக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? சனிகிட்ட தான் இருக்குது. சனிக்கு கர்மாதிபதி என்று பெயர். ஜோதிட சாஸ்திரத்தில் காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரம்ங்கிறது கர்மஸ்தானம். அப்போ இந்த கர்மஸ்தானத்துக்கு அதிபதி சனி. அது மட்டும் முடியாது, லாபஸ்தானம். அப்போ லாபம்னா என்னது? ப்ராஃபிட் இல்லை, பிஸ்னஸ் ப்ராஃபிட் கிடையாது. இது கர்ம லாபம், பிறவி லாபம் பேர். அப்போ அந்த பிறவி லாபத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரமும் சனிகிட்ட தான் இருக்குது. அப்போ கர்மத்தையும் கொடுக்கக்கூடிய அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்குது. பிறவி லாபம், கர்ம லாபத்தை கொடுக்கக்கூடிய அதிகாரம். அப்போ அந்த சனி வந்து அந்த சனிக்கிழமை என்று அந்த சந்திரனுக்கு அந்த சரீரத்தாலோ மனதாலோ இந்திரியங்களாலோ செய்த பாவங்களை போக்குவதற்கு அந்த சந்திரனுடைய சாரம் பெற்ற திருப்பதி பெருமாளை எவர் ஒருவர் சனிக்கிழமை என்று சென்று மாவிளக்கு ஏற்றி, மாவிளக்கு ஏற்றணும். ரொம்ப முக்கியமானது. இந்த மாவிளக்கு என்னன்னா, அதில் 5 முகங்கள் இருக்கும். ஆமாம், அதில் 5 முகம் விசேஷம். இந்த பஞ்சமா பாதகங்கள்னு சொல்கிறோம். பாவத்தில் பாவம், மகா பாவம், பஞ்சமா பாதகம், பெரிய பாவங்கள்லாம் இருக்குது. 5 பாவம். இந்த பாவங்கள் கொலை பண்ணுறது ஒரு பெரிய பாவம். இதெல்லாம் மற்ற பாவங்கள்லாம் சிறிய பாவம் கணக்கில் வந்துடும். ஆனால் கொலை, அப்புறம் கொள்ளையடிக்க திருடுறது, அப்புறம் வந்து பொய் சொல்கிறது, மது உண்றது, சூதாடுறது, இது 5 பஞ்சமா பாதத்தில் வரும். இந்த 5 மகா பாவங்கள் பண்ணுறவங்களுக்கு பாவத்துக்கு விமோச்சனம் கிடையாது. இந்த 5 மகா பாவங்கள் பண்ணால் கூட அதுக்கு பிராயச்சித்தம் இந்த புரட்டாசி மாதம், இந்த கடன்களை ருணரோக சத்துருஸ்தானம் இல்லையா காலபுருஷனுக்கு, இந்த மாதத்தில் இந்த புதனும் சூரியனும் அந்த கன்னியா ராசியில் சஞ்சரிப்பார்.
இது புதாதித்ய யோகம்னு வேறு. சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் இப்போ மற்ற கிரகங்கள்லாம் மற்ற வீடுகளில் தான் வேறு கிரகத்தோட வீட்டில் தான் உச்சம் பெறுவார். ஆனால் அந்த புதன் மட்டும்தான் கன்னியா ராசியில் உச்சம் பெறுவார். தன்னுடைய சொந்த வீட்டிலேயே உச்சம் பெறுவார். காரணம் என்னென்னா அதான் காரணம். அந்த இடத்துல அந்த சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகம் பெற்ற மாதத்தில் அந்த மாதத்தில் போய் இந்த திருப்பதி பெருமாளுக்கு வேண்டிட்டு அந்த சனிக்கிழமை என்று ஒரு 5 முக விளக்கும் இன்னொரு 5 முக விளக்கு ஏற்றும் பொழுது ஒரு 5 முக விளக்கிலே நம்மளுடைய 5 செய்த கர்மேந்திரியங்களால் செய்த பாவங்களை போக்குவதற்கும் இன்னொரு 5 முக பஞ்ச மாவிளக்கிலே உள்ளேருந்து கர்ம பாவங்களை தூண்டுவதற்கு காரணமாக இருந்த அந்த உள்ளே இருக்கக்கூடிய 5 ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. அப்போ அந்த 10 இந்திரியங்களுடைய பாவங்களை போக்குவதற்கு 2 மாவிளக்கு 5 முக மாவிளக்கு ஏற்றி அந்த பெருமாளை அந்த புரட்டாசி மாதத்தில் வழிபடும் பொழுது, அதுவும் சனிக்கிழமை விடுகும் பொழுது, அந்த சந்திரனுக்குரிய சாரத்தை பெற்ற அந்த மாத்திருபாவமாக அம்மாவாக இருக்கக்கூடிய அந்த திருப்பதி பெருமாள் தன்னுடைய குழந்தையினுடைய பாவத்தை அவர் போக்கி அவர்களுக்கு அருள் புரிவதோடு மட்டுமில்லாமல் சனீஸ்வரருடைய அந்த ஒரு பாதிப்பிலிருந்தும் அவர்களை நீக்குவதற்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமை ரொம்ப 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 விசேஷம். அதிலும் அந்த மலை மேலே ஏறி அந்த பெருமாளை நடந்து சென்று தரிசனம் பண்ணுவது ரொம்ப விசேஷம். இதுலேயும் புரட்டாதி மாதம் வரக்கூடிய சில வீடுகளிலே திருவோண நட்சத்திரம் அன்றைக்கு அந்த பெருமாளுடைய நட்சத்திரம் அன்னைக்கு இந்த மாவிளக்கை அவரவர்கள் தங்கள் வீட்டிலே ஏற்றுவார்கள். அதுவும் அந்த பெருமாளுடைய படத்தை வைத்து, திருவுருவ படத்தை வைத்து, அதற்கு முன்பாக வாழை இலையிலே இந்த 2 5 முக மாவிளக்கினை ஏற்றி அந்த பெருமாளை நினைத்து கோவிந்தா என்கின்ற நாமத்தை, ஏன் இந்த கோவிந்தா நாமம் தெரியுமா? தெரியாம 12 ராசிகள் இருக்கு இல்லையா? இந்த 12 ராசிகளுக்கு பெருமாளுக்கு துவாதச திருநாமங்கள் இருக்கு. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரான்னு 12 நாமம் இருக்குது. இந்த 12 கட்டத்துக்கு 12 நாமம். இப்போ இந்த கோவிந்தா நாமம் எங்கே வருது தெரியுமா? கேசவா மேஷம், மாதவா ரிஷபம், கேசவா நாராயணா ரிஷபம், மாதவா மிதுனம், கோவிந்தா கடகம். கடகம் யாருடைய வீடு? சந்திரனுடைய வீடு. அப்போ சந்திரனுடைய ஸ்தலம் இது திருப்பதி. அப்போ திருப்பதியில் எங்கே நாமத்தை சொல்லணும்? கோவிந்தா கோவிந்தா. அப்போ அந்த சந்திரனுடைய ஸ்தலத்தில் அந்த சந்திரனுடைய துவாதச திருநாமங்களில் அந்த கோவிந்தா 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 என்கின்ற நாமத்தை சொல்கின்ற பொழுது நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் பஷ்பமாகிவிடும் என்கின்ற அடிப்படையிலே தான் திருப்பதியிலே அந்த கோவிந்த நாம சங்கீர்த்தனத்தை சொல்லி அந்த கோவிந்தா கோவிந்தா என்று நாமும் வீட்டிலே அந்த திருப்பதி புரட்டாசி மாதம் அந்த மாதம் சனிக்கிழமை அல்லது 3வது சனிக்கிழமை அல்லது திருவோண நட்சத்திரம் அன்றைக்கு வீட்டிலும் நாம் 2 5 முக மாவிளக்குகளை ஏற்றி வைத்து இந்த கோவிந்த நாமத்தை சொல்லி வழிபடுகின்ற பொழுது நம்மளுடைய அந்த 10 இந்திரியங்களினால் செய்யக்கூடிய அனைத்து பாவங்களும் தீங்கப்பட்டு வாழ்க்கையில் வளமும் நலமும் அடைவதற்கு ஒரு அற்புதமான மாதம் இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமையும் திருவோண நட்சத்திரமும். குழந்தைகள் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி ஒவ்வொரு வீட்லேயும் போய் நம்ம பிக்ஷை கேட்கறது, அதே மாதிரி நடைபாதை பயணமா நீங்களே இப்போ திருப்பதிக்கு போறது தான் நல்லது. இது இதனுடைய தாற்பயம் என்ன? பொதுவாகவே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். மாதங்களில் இந்த புரட்டாசி மாதம் தான் நம்மளுடைய அனைத்து விதமான பாவங்களையும் நம்மளுடைய பஞ்சமகா கடன்களையும் தீர்த்து கொள்ளக்கூடிய மாதம் எதுன்னா அது புரட்டாசி மாதம். இது காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில் இது சொல்லப்பட்டிருக்கு. இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய வழிபாட்டு முறைகள்லாம் ஒன்று பிதிர்கடன் தீர்ப்பதற்கு மாலை அமாவாசை, மாலைபட்சம், அப்புறம் மற்ற தேவியுடைய அருளை பெறுவதற்காக அந்த தேவி பட்சம்னு சொல்லக்கூடியது. இன்னொன்று பெருமாளுடைய வழிபாட்டில் வரும் பொழுது இந்த புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு, அப்புறம் இந்த திருவோணம் புரட்டாசி திருவோண வழிபாடு. அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த்து தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா திருப்பதி கொடைன்னு எடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பி பாத யாத்திராவே போய் திருப்பதி போய் மலை ஏறி போய் அங்கே போய் சமர்ப்பிக்கிறதுன்னு ஒரு வைபவம் நடந்துட்டு இருக்கும். இது இங்கேருந்து எப்படி நார்த்துலலாம் பாண்டரங்க கோயிலுக்கு நடந்து பாத யாத்திரையாக போகிறாலோ இந்த ஆஷாட மாதத்தில், அதே மாதிரி இங்கே இந்த புரட்டாசி மாதத்தில் திருப்பதி கொடை எடுத்துன்னு போவான். இதற்கு என்ன ஐதீகம்னா, இந்த திருப்பதி தான் சந்திரனுடைய சாரம் பெற்ற கோயில். சந்திரன் தான் ஏற்கனவே சொன்னேன், சரீரம் மனம் இந்திரியங்கள். அப்போ சரீரத்தாலேயோ மனதாலேயோ இந்திரியங்களாலோ
பாவங்கள் தோன்றது இந்த இதனால அந்த சரீரத்தால் ஒன்று பாவம் பண்ணுவோம், இல்லை மனசால் பாவம் பண்ணுவோம், இல்லை புலன்களால் பாவம் பண்ணுவோம். இதனால் பாவம் பண்ணால் தான் பெரிய வந்துட்டே இருக்குது. அதனால் இந்த சரீரம் மனம் இந்திரியங்கள் தான் இதுக்கு ஆதாரமாக இருக்குது, இந்த பாவத்துக்கு ஆதாரமாக இருக்குது. அப்போ இந்த பாவங்கள் போகணுன்னு சொன்னால் அப்போ சரீரத்தால் உள்ள பாவம் போனால் சரீரத்தால் கஷ்டப்பட்டால் தானே போகும். அப்போ அதனால் அந்த சரீரத்தால் கஷ்டப்படுறது தான் அந்த கொடையை திருப்பதி கொடையை எடுத்துட்டு அந்த கோவிந்த நாமத்தை சொல்லிக்கொண்டு அந்த சந்திரனுக்குரிய அதான் கடகராசிக்குரிய நாமம் எதுன்னு சொன்னால் சந்திரனுக்குரிய நாமம் கோவிந்தாங்கிற நாமம். அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டு அந்த கொடையை எடுத்துக்கொண்டு பாத யாத்திரையாக செல்லுகின்ற பொழுது காலில் செருப்பு கூட அணியாமல் பாத யாத்திரையாக செல்லுகின்ற பொழுது அந்த பாவங்கள் எல்லாம் தீரும். பாத யாத்திரையுடைய தாற்பயமே அதுதான். என்ன சபரிமலைக்கு அதே தான். பாத யாத்திரையாக போனாலே அவள் எப்பேற்பட்ட பாவங்களும் ஒரு படத்தில் கூட விளையாட்டாக சொல்லுவாள், தூக்கத்தில் நடக்கிற வியாதி நல்லது தான்மா, சுகர் குறைஞ்சிரும்மா. அதே மாதிரி இந்த பாத யாத்திரையாக செல்லுகின்ற பொழுது உடம்புல உள்ள வியாதிகள் போகிறதோட மட்டும் இல்லாமல் அவனுடைய பாவங்களும் சேர்ந்தே போயிடும். அப்பேற்பட்ட ஒரு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது இந்த கொடையை, திருப்பதி கொடையை எடுத்துன்னு பாத யாத்திரையாக போகிறது. அப்போ எல்லா விதமான பாவங்களும் போய் அதுவும் அந்த மலை மேலே நடந்து ஏறி 7 மலையை தாண்டி போடும்போது அந்த 7 திருப்பதி இந்த பார்த்தேன்னா சனீஸ்வரர் வீடு மகரம், அதுக்கு நேர் எதிர்த்தாப்புல கடகராசி, கடகம் தான் சந்திரனுடைய வீடு, சந்திரன் தான் திருப்பதி ஸ்தலம். இப்போ அங்கேருந்து எண்ணி பாருங்க, இங்கே 7 வரும். கடகத்துலேருந்து மகரம் 7, மகரத்துலேருந்து சந்திரன், கடகம் 7. அப்போ திருப்பதி பெருமாளும் 7 மலையை தாண்டி இருக்கார். அதனால தான் அந்த திருப்பதி மலை 7 மலையை நடந்து யார் போகிறாளோ அவளுக்கு சனியினுடைய உபாதைகள் போகிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். புரியுதவங்களுக்கு? இது அதனுடைய தாற்பயம். இது மாதிரி இது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் அந்த புரட்டாசி சனிக்கிழமை இன்னைக்கு நல்ல திருநாமத்தை இட்டுண்டு அந்த கையில் ஒரு குடத்தை எடுத்துட்டு பிக்ஷா வந்தனம் கேட்டுண்டு போய் வீட்டுக்கு வீடு போய் பிக்ஷா அரிசி வாங்குவான். பொதுவாகவே உஞ்ச விருத்தின்னு உண்டு. உஞ்ச விருத்தி எடுத்து பாகவதாலாம் பிராமண தர்மத்தில் உண்டு. பிராமண தர்மத்தில் உஞ்ச விருத்தி எடுத்து தான் ஒரு பிராமணன் சாப்பிடணும்னே சொல்கிறது. அப்போ அந்த உஞ்ச விருத்தியை எடுத்து சாப்பிடுகின்ற பொழுது இது பிச்சைன்னு சொல்லி இது ஈனமாக நினைக்கக்கூடாது. பிச்சை எடுக்கிறது ஈனத்தொழில்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதே சமயத்தில் அதை யாச்சகம் அப்படின்னு அதுக்கு ஒரு புனிதமான ஒரு வார்த்தையை ஒன்று சொல்லியிருக்கு. யாச்சகமாக பெற்ற நம்ம தனத்தையோ தானியத்தையோ கொண்டு அதன் மூலமாக இறைவனுக்கு படைத்து அதனால் பெறக்கூடிய புண்ணிய பலன்கள் என்பது நாம் சம்பாதிச்சு அடையக்கூடிய பலனை விட அதிக பலன். அப்போ ஏன் சொன்னதுக்கு என்ன தாத்பரியம் என்ன சொன்னால், யாச்சகமாக பெறும்போது சம்பாத்தியம் பண்ணும்போது நான் உழைக்கிறேன், நான் படித்தேன், நான் பண்ண வேலைக்கு எனக்கு பணம் கொடுத்தா அதை வச்சு நான் சாப்பிட்டேன், அதை வச்சு சுவாமிக்கு படைத்தேன். ஆனால் யாச்சகம் பண்ணும் பொழுது எல்லாருடையத்தையும் பெற்று நான் இறைவனுடைய நான் சேர்க்கும்போது நான் ஒரு பிரதிநிதியாக மாறுறேன். பிரதிநிதியாக மாறி எல்லோருக்குமாக சேர்ந்து போக முடியாதவர்களுக்கெல்லாம் சேர்த்து அவாட்ட வாங்கி பிட்சியை வாங்கி நான் கொண்டு போய் அதை போய் அந்த பெருமாளுக்கு சேர்த்து படையல் போட்டு பண்ணுகின்ற பொழுது அந்த புண்ணியமானது அத்தனை பேருக்கும் கிடைச்சிரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்துங்கிற அடிப்படையில் தான் இந்த புரட்டாசி மாதத்தில் அந்த பிக்ஷாவந்தனம் எடுத்து அந்த குழந்தைகள்லாம் அந்த கோவிந்த நாமத்தை சொல்லி கொண்டு அந்த திருநாமத்தை அணிவித்து கொண்டு போய் யாசகம் பெற்று சேர்க்கின்ற பொழுது அவருடைய பாவம் மட்டும் இல்லாமல் அனைவருடைய பாவத்தையும் தான் ஏற்று அதை தெய்வத்திற்கு சமர்ப்பித்து அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தத்துவம் இந்த சனாதன தர்மத்தில். ஆரம்பி புரட்டாசி மாதத்துல நிறைய ஒரு பண்டிகைகள், அதே மாதிரி இந்த கர்மாவை தீர்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு, அதே மாதிரி லக்ஷ்மியை வரவேற்கக்கூடிய விஷயம் இருக்கு. இதற்கு இடையில பெருமாளுடைய தாத்பரியமும் அதனுடைய சனிக்கிழமையில நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்ததற்கு நன்றி. சந்தோஷம்.